எல்லோருக்கும் வணக்கம். இப்ப பாருங்க, இட்லி கடை வச்சாங்க. அது வச்சு பொழைக்கலான்னா பார்த்தாலும் அதுக்கு முடிய மாட்டேங்குது. சொல்லுங்க. இட்லி கடை வச்சுட்டாங்கன்னு நீங்களா சொல்லுங்க. சரி, ஏதாவது இட்லி கடை வச்சவருக்கு என்ன பாருங்க. டெய்லி 1000 ரூபாய் நிக்குதுங்க. நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? டெய்லி 1000 ரூபாய் நிக்குதுங்க. என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 1000 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி போடுவாங்க. 700 ரூபாய் ஜாமான்ல கழிச்சிட்டு சம்பளம் வருது இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு விக்கிறீங்களா? 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்னாங்க? ஏங்க 10 ரூபாய்ங்க. இதுலயே போயிரு. இட்லி தரமா குடுக்குறாங்களே, சட்னி குடுக்குறாங்க, சாம்பார் குடுக்குறாங்க. இட்லி நல்ல இட்லி எல்லாமே பாருங்க. இந்த புசு புசுன்னு வரும் குஸ்பு இட்லி, அது விற்கும் போது இவங்க பாருங்க இட்லி சுட்டு குடுக்குறாங்க. அப்ப 10 ரூபாயில குடுக்கலாம். நீங்க கட்டத்தை பத்தி பேசுறீங்களா? ஏங்க வியாபாரம் ஆகணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு செய்யற வேலைக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். விட்டுருங்க, தைக்க சொல்லுங்க. நீங்க விட்டுருங்க, நாங்க பண்ணிக்கிறோம். லாபம் வருது அப்ப நான் நிரூபிக்க லாபம் வருது இல்லையா? நீங்க எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறீங்க உண்மையிலே சொல்றீங்களா? பொய்ய சொல்றீங்களா? நம்ம தெரிஞ்சவங்கள லாபம்லாம் வருங்க. ஆனா வியாபாரம் நிறைய ஆகும்ல. லாபம்லாம் எனக்கு தெரியாதா? அன்னைக்கே கணக்கு போட்டுட்டா. ஒண்ணுல 15 போன ஞாயிற்றுல 15 சாப்பாடு சொன்னேன் அப்படின்னாப்ல. அது சினியே சொல்லிட்டான். கணக்கு கரெக்டா சொன்னேன். 800 ரூபாய் நின்று இருக்குமா சினின்னு? கரெக்டா சொல்றேன் எப்படின்னு கேட்டேன். சரி, நமக்கு தெரியுமில்ல, ஒரு அரிசி அரிசிக்கெல்லாம் 50 ரூபா. என்ன செஞ்சு ஒரு 4 கிலோ பருப்பு, காய்கறி, வெங்காயம், மிளகாய் 75 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிது அரிசி. 55 ரூபாய் அரிசி தான் போடுறது. அப்படித்தான் போவாங்க. நீங்க பாருங்க, சாப்பாட்டுக்கு அவ்வளவுதான். ஹோட்டல் சாப்பாடு நீங்க 75 ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்குறோம். அது போய் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு போய் செஞ்சு கொடுப்போம். எந்த ஹோட்டல் 75 ரூபாய்க்கு அரிசி வாங்கி போட்டுருக்காங்க? அரிசி கம்மியான விலையிலேயே இல்லைங்க, 60 ரூபா வருது. 60 ரூபாய்க்கு இருக்கு அரிசி. ஹோட்டல் கிடைக்கல, ரெகுலரா ரெண்டு தொழிலதிபர் எப்படி பேசிக்கிறாங்க. இவரு பாத்தீங்கன்னா நெசவாளர், அவரு பாத்தீங்கன்னா டெய்லரு, அதுல இட்லி கடை ஓனர். பாருங்க எப்படி பேசிக்கிறாங்க. ஒரு சின்ன வீடியோ, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பாக்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.